க்கு மீண்டும் வரவேற்கிறோம். கஸ்டம் ASP.NET Core ஐ கால் செய்யும் ஒரு PowerApps ஐ நீங்கள் எப்போதாவது ஷிப் செய்திருந்தால், ஹேண்டில் செய்யப்படாத 500 L கேன்வஸ் ஆப்சோக் ஆகும் வலியை உங்களுக்கு தெரியும். இன்று நாம் அட்வான்ஸ்ட் எரர் ஹேண்ட்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது குழப்பமான சர்வர் ஐ ஸ்ட்ரக்சர்ட், பிரெடிக்டபிள் ஜசோ ஆகஸ்ட் மாற்றி, PowerApps உண்மையிலேயே அதை புரிந்து கொள்ளும் வகையில் அமைக்கும். கஸ்டம் மிடில்வேர், குளோபல் எக்செப்ஷன் ஃபில்டர்ஸ், சரியான எரர் கான்ட்ராக்ட் ஆகியவற்றை நாம் உருவாக்குவோம், மேலும் அதை கன்சியூம் செய்யும் பவர் எஃபெக்ட்ஸ் ஐயும் காண்பிப்போம். இது ஒரு கண்ட்ரோலருக்கு ட்ரை ஐ போட்டுவிடும் விஷயம் இல்லை. இது 2 வேறுபட்ட ரன்டைம்ஸ் இடையே ஒரு ஐ டிசைன் செய்வது பற்றியது. இதனால் ஃபெயிலியர்ஸ் கிரேஸ்ஃபுல், யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்சஸ் ஆகஸ்ட் மாறும். பிரச்சனையை ஃப்ரேம் செய்வோம். பெரும்பாலான டுடோரியல்கள் 400 அல்லது 500 ஸ்டேட்டஸ் ஐ ரிட்டர்ன் செய்வதோடு நிறுத்திக் கொள்கின்றன. ஆனால் நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்க ஒரு ஐ விட அதிகம் தேவை. கஸ்டம் ஐ கால் செய்யும் கேன்வஸ் ஆப் ஒரு ரா HTTP ஐ பார்க்கிறது. அந்த ரெஸ்பான்ஸ் ஆக இருந்தாலோ, டீடெயில் இல்லாமல் இருந்தாலோ, அல்லது வெறும் ஹேண்டில் செய்யப்படாத எக்செப்ஷன் ஆக இருந்தாலோ, உங்கள் மேக்கர் ஸ்டேட்டஸ் கோட்ஸ் மட்டும் வைத்து ஆன இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஷேப் நமக்கு தேவை. அது வேலிடேஷன் ஃபெயிலியர் ஆகட்டும், டேட்டாபேஸ் டைம் அவுட் ஆகட்டும், அல்லது எதிர்பாராத பக் ஆகட்டும். லாகிங் மற்றும் போதுமான நமக்கு தேவை, ஆனால் ஸ்டாக் ட்ரேசஸ் அல்லது கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ்க்கு லீக் ஆகாத அளவுக்கு மட்டும்தான். நாம் உருவாக்கப் போகும் பெரிய பிக்சர் ஆர்கிடெக்சர் இதோ. ஒரு ரிக்வெஸ்ட் கேன்வஸ் இலிருந்து கஸ்டம் கனெக்டர் வழியாக கிளம்பி நமது ASP.NET Core ஐ சென்றடைகிறது. எக்செப்ஷன்ஸ் கட்டுப்பாடு இல்லாமல் மேலெழுவதற்கு பதிலாக அவை ஐ சென்றடையும் முன் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹேண்ட்லிங் லேயர் வழியாகச் செல்கின்றன. அந்த லேயர் ஒவ்வொரு எக்செப்ஷன் ஐயும் அதே ஜசோ ஆக நார்மலைஸ் செய்கிறது. கஸ்டம் கனெக்டர் அந்த ஐ நேரடியாக பவர்க்கு பாஸ் செய்கிறது. அங்கு நமது ஃபார்முலாஸ் அதை ஆக பார்ஸ் செய்கின்றன. முக்கிய ஐடியா என்னவென்றால் PowerApps ஒருபோதும் கெஸ் செய்ய தேவையில்லை. அது வேலிடேஷன் எரர் ஆகட்டும் அல்லது டேட்டாபேஸ் டைம் அவுட் ஆகட்டும், இன் ஷேப் ஒரே மாதிரியாக இருக்கும், கண்டென்ட் மட்டும்தான் மாறும். அந்ததான் எரர் ஐ மெயின்டெய்னபிள் ஆக்குகிறது. ASP.NET Core பக்கத்திற்கு ஜூம் செய்து மிடில்வேர் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் உண்மையில் எங்கே இருக்கிறது என்று பார்ப்போம். ரிக்வெஸ்ட்ஸ் ரவுட்டிங், ஆத்தென்டிகேஷன் வழியாக இடமிருந்து வலமாகச் சென்று இறுதியில் உங்கள் கண்ட்ரோலர் ஐ சென்றடைகின்றன. எங்காவது ஒரு எக்செப்ஷன் த்ரோ ஆனால் அது ரெஸ்பான்ஸ் ஐ சென்றடையும் முன் கேட்ச் செய்யப்பட வேண்டும். நமது கஸ்டம் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் ஐக்கு பிறகு முடிந்தவரை ஆரம்பத்திலேயே வைக்கிறோம். இதனால் அது மற்ற எல்லாவற்றையும் ஒரு ட்ரை கேட்ச் குள் ராப் செய்கிறது. இது இலிருந்து வேறுபட்டது. ஃபில்டர்ஸ் MVC ஆக்ஷன் இன்வோகேஷன் குள் செயல்படுகின்றன. இந்த வேறுபாட்டை புரிந்துகொள்வது முக்கியம், ஏனெனில் மிடில்வேர்க்கு வெளியே உள்ள எக்செப்ஷன்ஸ் உட்பட எல்லாவற்றையும் கேட்ச் செய்கிறது. ஃபில்டர்ஸ் நமக்கு ஆக்ஷன் கான்டெக்ஸ்ட் மற்றும் மாடலுக்கு ரிச்சர் ஆக்சஸ் தருகின்றன. இப்போது நேரடியாக ஐ எழுதுவோம். நெக்ஸ்ட் கான ஐ ஒரு ட்ரை ராப் செய்கிறோம். தோல்வி ஏற்பட்டால் எக்செப்ஷன் ஐ இன்ஸ்பெக்ட் செய்து ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் ஐ உருவாக்கும் ஒருக்கு டெலிகேட் செய்கிறோம். கவனிக்கவும், நாம் வெறும் system.i கேட் செய்து எல்லாவற்றுக்கும் 500 ரிட்டர்ன் செய்யவில்லை. எக்செப்ஷன் ஐ பேட்டர்ன் மேட்ச் செய்கிறோம். இதனால் ஒரு வேலிடேஷன் எக்செப்ஷன் 400 ஆகிறது. டிரான்சியன்ட் ஐ குறிக்கும் டைம் அவுட் எக்செப்ஷன் போன்றது 503 ஆகிறது. இந்த ஒற்றை சோக் பாயிண்ட் நமது எங்கிருந்து எக்செப்ஷன் தோன்றினாலும் கிளையண்ட் எப்போதும் சரியான ஸ்டேட்டஸ் உடன் அதே பிரெடிக்டபிள் ஜசோ ஐ பெறுவதை உறுதி செய்கிறது. மிடில்வேர் எல்லாவற்றையும் கேட்ச் செய்வதற்கு நல்லது, ஆனால் சில நேரங்களில் MVC உடன் இன்னும் நெருக்கமான இன்டெகிரேஷன் வேண்டும், குறிப்பாக மாடல் ஸ்டேட் அல்லது ஆக்ஷனுக்கு ஆக்சஸ் தேவைப்படும் போது. அங்குதான் குளோபல் எக்செப்ஷன் ஃபில்டர் பயன்படுகிறது. நாம் ஐ இம்ப்ளிமெண்ட் செய்து, த்ரோ செய்யப்பட்ட ஐ இன்ஸ்பெக்ட் செய்து, context.i நமது ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் ஐ கேரி செய்யும் ஆக செட் செய்கிறோம். ஐ ட்ரூ ஆகஸ்ட் செட் செய்வது ஐ நாம் முழுமையாக ப்ரோசஸ் செய்து விட்டோம் என்று சொல்கிறது. அதனால் அது மேலே தொடராது. இந்த ஐ ப்ரோக்ராம் டாட் இல் குளோபலி ரெஜிஸ்டர் செய்கிறோம்.
இதனால் இல் உள்ள ஒவ்வொரு தானாகவே பயனடையும். பர் ஆக்ஷன் ட்ரை கேட்ச் பிளாக்ஸ் உங்கள் கோட்பேஸ் முழுவதும் சிதறிக் கிடக்க வேண்டியதில்லை. நமது சொந்த கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஏன் இதையெல்லாம் என் அடிப்படையில் கட்டுகிறோம்? ஏனெனில் ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் ஒரு RFC ஸ்டாண்டர்ட் ஏற்கனவே ASP.NET இல் பில்ட்-இன் ஆகஸ்ட் உள்ளது. மேலும் டைட்டில், ஸ்டேட்டஸ் மற்றும் டீட்டெயில் உள்ளிட்ட பிரெடிக்டபிள் நமக்கு தருகிறது. வேலிடேஷன் கேரி செய்ய ட்ரேஸ் ஐடி மற்றும் ஏரர்ஸ் போன்ற கஸ்டம் உடன் நாம் அதை எக்ஸ்டெண்ட் செய்கிறோம். அதாவது நமது ஏரர் கான்ட்ராக்ட் நமது டீம் மட்டுமே புரிந்து கொள்ளும் ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பு அல்ல. டூலிங், லாகிங் பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் மற்ற கிளையண்ட் SDKs கூட ஏற்கனவே எதிர்பார்க்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இது பின்பற்றுகிறது. பவர் ஆப்ஸ்க்கு அந்த கன்சிஸ்டன்சி என்பது ஒரே ஜெனரிக் பார்சிங் எழுதி இல் உள்ள ஒவ்வொரு APIக்கும் அதை மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதை குறிக்கிறது. வேலிடேஷன் ஃபெயிலியர்ஸ் சிறப்பு கவனிப்பு தகுதி வாய்ந்தவை. ஏனெனில் பவர் ஆப்ஸ் பெரும்பாலும் ஒரு ஜெனரிக் காட்டுவதற்கு பதிலாக ஒரு ஸ்பெசிபிக் ஹைலைட் செய்ய வேண்டியிருக்கும். நாம் பயன்படுத்தி அதை ஒரு வேலிடேஷன் ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகஸ்ட் மாற்றுகிறோம். ப்ராப்பர்ட்டி நேம் அடிப்படையில் ஒரு குரூப் செய்கிறோம். இது ஒவ்வொரு ஃபீல்டும் ஏரர் இன்க்கு மேப் ஆகும் ஒரு நமக்கு தருகிறது. கேன்வஸ் ஆப் பக்கத்தில் இது errors.email அல்லது errors.i நேரடியாக இன்ஸ்பெக்ட் செய்து அந்த எக்ஸாக்ட் ஃபார்மில் border கலர் அல்லது ஏரர் செட் செய்யலாம் என்பதை குறிக்கிறது. இதுதான் ஜெனரிக் ரெட்க்கும் உண்மையிலேயே ஆன இன்லைன் ஃபீல்டுக்கும் இடையேயான வித்தியாசம். நமது இலிருந்து வெளியேறி கஸ்டம் கனெக்டர் இல் லேண்ட் ஆகும் உண்மையான ஜசோ இப்போது பார்ப்போம். ஃபெயிலியர் டைப் எதுவாக இருந்தாலும் ஷேப் ஆக இருப்பதை கவனிக்கவும். டைட்டில், ஸ்டேட்டஸ் மற்றும் சப்போர்ட் கான ட்ரேஸ் ஐடி எப்போதும் நமக்கு கிடைக்கும். ஸ்பெசிபிகலி வேலிடேஷன் ஃபெயிலியர் ஆகஸ்ட் இருக்கும்போது ஃபீல்ட் நேம் அடிப்படையில் கீ செய்யப்பட்ட ஒரு ஏரர்ஸும் நமக்கு கிடைக்கும். இதுதான் பவர் ஆப்ஸ் பார்ஸ் செய்ய போகும் எக்ஸாக்ட் பேலோட். இந்த உங்கள் டீம் ஒவ்வொரு இலும் ஸ்டாண்டர்டைஸ் செய்தால் உங்கள் கேன்வஸ் ஆப் டெவலப்பர்ஸ் ஒரு பார்சிங் மட்டும் கற்றுக்கொண்டால் போதும். இது உங்கள் ஆப்ஸ் முழுவதும் ஒவ்வொரு APIக்கும் தேவைப்படும் டிஃபென்சிவ் பவர் எஃபெக்ட்ஸ் கோட் அளவை கணிசமாக குறைக்கிறது. வேலிடேஷன் என்பது கதையின் பாதி மட்டும்தான். ஒரு தற்காலிக டேட்டாபேஸ் டைம் அவுட் அல்லது டவுன்ஸ்ட்ரீம் சர்வீஸ் ஹிக்கப் போன்ற டிரான்சியன்ட்க்கு உடனடி காட்டுவதற்கு பதிலாக ரிட்ரைஸ் தேவை. நமது அவுட்பவுண்ட் HTTP கிளையண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் பேக்அப் பயன்படுத்தும் ஒரு ரீட்ரை உடன் ராப் செய்ய ரெசிலியன்ஸ் லைப்ரரி ஆன நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாம் தீர்ந்து போனால் அந்த எக்ஸெப்ஷன் இன்னும் நமது குள் ஃப்ளோ ஆகி ஒரு 503 டிரான்சியன்ட் ஃபால்ட் ப்ராப்ளம் டீட்டெயில்ஸ் ஆக மேப் ஆகிறது. இது தற்காலிகமானது, மீண்டும் முயற்சிக்கக்கூடியது என்று கேன்வஸ்க்கு தெளிவாகச் சொல்கிறது. இது ஒரு பெர்மனன்ட் வேலிடேஷன் விட மிகவும் வேறுபட்ட மெசேஜிங். மேலும் பவரில் இது ஒரு வேறுபட்ட நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் செய்ய வேண்டும். அமெச்சூர் ஏரர் ப்ரொஃபஷனல் கிரேட் இலிருந்து பிரிக்கும் ஒரு விவரம் கொரிலேஷன். நாம் உருவாக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் டீட்டெயில்ஸும் HTTP கான்டெக்ஸ்ட் இலிருந்து எடுக்கப்பட்ட உள்ளடக்குகிறது. அதே நாம் சர்வர் இல் ஸ்ட்ரக்சர்ட் லாகிங் பயன்படுத்தி லாக் செய்கிறோம். இதனால் ஒரு யூசர் கேன்வஸ் இல் ஒரு ரிப்போர்ட் செய்யும்போது சப்போர்ட் அந்த எக்ஸாக்ட் வைத்து சர்ச் செய்து உடனடியாக கோரஸ்பாண்டிங் சர்வர் சைட் எக்ஸெப்ஷன், ஸ்டாக் ட்ரேஸ் மற்றும் ரிக்வெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் நடந்தது எந்த நேரம் என்று களிடம் கேட்டு கெஸ் செய்ய வேண்டியிருக்கும். இதனுடன் ட்ரியாஜ் மணி நேரங்களுக்கு பதிலாக நொடிகளில் நடக்கும். மேலும் ASP.NET Core இந்த ஏற்கனவே உருவாக்குவதால் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய கிட்டத்தட்ட எதுவும் செலவாகாது. இப்போது பவர் ஆப்ஸ் பக்கத்திற்கு ஸ்விட்ச் செய்து பவர் எஃபெக்ட்ஸ் உண்மையில் இந்த எப்படி கன்சியூம் செய்கிறது என்று பார்ப்போம். நமது கஸ்டம் கால் செய்த பிறகு ரெஸ்பான்ஸ் ஜசோ ஆகஸ்ட் பார்ஸ் செய்து முதலில் ஸ்டேட்டஸ் இன்ஸ்பெக்ட் செய்கிறோம். அது 400 என்றால் அது வேலிடேஷன் ஃபெயிலியர் என்று நமக்கு தெரியும். எனவே ஏரர்ஸ்குள் சென்று ஸ்பெசிபிக் ஃபீல்ட் எடுத்து இந்த கானது ஒரு லேபிள் அல்லது செட் செய்ய பயன்படுத்துகிறோம். வேறு எதுவாக இருந்தாலும், குறிப்பாக 503, அதற்கு பதிலாக ஒரு ஆன ரீட்ரை காட்டுகிறோம்.
இந்த ஒரு reusable pattern உங்களில் உள்ள ஒவ்வொரு API-ஐயும் wrap செய்யலாம், ஆன low code failures handle செய்ய தருகிறது. Endin இலிருந்து இது இப்படித்தான் தெரியும். ஒரு cryptic connector failure screen அல்லது ஒரு raw JSON-க்கு பதிலாக மேக்கர் நமது API ரிட்டர்ன் செய்த exact-ஐ பயன்படுத்தி இமெயிலுக்கு நேரடியாக கீழே ஒரு clean inline-ஐ கட்டியிருக்கிறார். யூசர் எந்த stack trace, status code அல்லது ஐயம் பார்க்காமல் என்ன ஃபிக்ஸ் செய்ய வேண்டும் என்று உடனடியாக புரிந்து கொள்கிறார். அந்த டெக்னிக்கல் டீட்டெயில் இன்னும் இருக்கிறது, அது வெறும் உங்களிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது, யூசர் முகத்தில் வீசப்படவில்லை. இதுதான் இன்று நாம் கட்டிய முழு நோக்கம். துல்லியமான ஸ்ட்ரக்சர்ட் எரர்ஸ், ஃப்ரண்ட் அமைதியான ஆக்ஷனபிள் கைடன்ஸ் ஆகஸ்ட் மொழிபெயர்க்கப்படுகிறது. இன்று நாம் பார்த்த சுருக்கமாக பார்ப்போம். எதுவும் கேட் செய்யப்படாமல் தவறவிடாதவாறு எக்ஸெப்ஷன் நாம் சென்ட்ரலைஸ் செய்தோம். MVC ஸ்பெசிஃபிக்காக ஒரு குளோபல் லேயர் செய்தோம். ட்ரேஸ் ஐடி மற்றும் ஃபீல்ட் லெவல் உடன் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஐயும் ஸ்டாண்டர்டைஸ் செய்தோம். வாலிடேஷன் ஃபெயிலியர்ஸ் மற்றும் டிரான்சியன்ட் வெவ்வேறு யூசர் மெசேஜிங் தேவைப்படும் அடிப்படையில் வேறுபட்ட கேட்டகோரிஸ் ஆகஸ்ட் நாம் கருதினோம். மேலும் ஃபாஸ்ட் சப்போர்ட்-க்கான கோரிலேஷன் உடனும் உங்கள் யாரும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கிளீன் பவர் எஃபெக்ட்ஸ் பார்சிங் உடனும் மூடினோம். நீங்கள் சீரியஸ் பவர் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேஷன்ஸ் கட்டுகிறீர்கள் என்றால் இந்த பேட்டர்ன் நீங்கள் ஷிப் செய்யும் ஒவ்வொரு இருக்க வேண்டும். மேலும் அட்வான்ஸ்ட் பவர் பிளாட்ஃபார்ம் மற்றும் .NET இன்டெகிரேஷனுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் கீழே உள்ள போடுங்கள்.